ஆற்றில் கிடந்த ஆண் சடலம், வயிற்றை கிழித்து இடுப்பில் கல்லை கட்டி வீசிய கொடூரம். உயிருக்குயிராக பழகிய நண்பர்களே இளைஞருக்கு யமனாக மாறியது ஏன்? கொலையாளிகள் சிக்கினார்களா? கொலையின் பின்னணி என்ன? ஒகேனக்கல் ஆலம்பாடியில இருக்கிற ஆற்றுக்கு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த சிலர், என்னடா ஆற்றுல ஏதோ வித்தியாசமா தெரியுதேன்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆற்றுக்குள்ள யாரோ இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு. அடுத்து தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க ஆற்றுல கிடந்த ஆண் சடலத்தை மீட்கிற பணியில இறங்கினாங்க. சடலத்தோட இடுப்புல கல்லு கட்டி இருந்தது, உடல்கள்ல ரத்த காயமும் இருந்துச்சு. ஆனா உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு ஒரு சிக்கல். ஏன்னா உடல் முகம்னு சடலம் முழுக்க அழுகிய நிலையில இருந்திருக்கு. கொலை பண்ணி சடலத்தை ஆற்றுல போட்டு எப்படியும் 2-3 நாள் இருக்கும்னு, இறந்தவருக்கு 30 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும்னு போலீஸ்காரங்க கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இடுப்புல கல் கட்டி இருந்ததால கண்டிப்பா அது கொலைதான்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இறந்தது யாருன்னு கண்டுபிடிக்க முதற்கட்டமா லாஸ்டா 2-3 நாள்ல இந்த ஏரியாவில் இருந்து யாரையாவது காணாமோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு மிஸ்ஸிங் கேஸை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கு பிறகு அந்த இளைஞரோட சடலத்தை போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணவே கிருஷ்ணகிரியை சேர்ந்த ருத்ராஜாங்கிறவரை 3 நாளா காணோம்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்தது. உடனே அவங்கள ஒகேனக்கல்லுக்கு வர வச்ச காவலர்கள் ஆற்றுல இருந்து மீட்கப்பட்ட சடலத்தை காட்டியிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்தது ருத்ராஜ் தான் அப்படிங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜை பத்தி விசாரிச்சப்போ எந்த வேலைக்கும் ஒழுங்கா போகாம எந்நேரமும் குடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வம்பிழுத்துட்டு வந்ததா ஊர் மக்கள் சிலர் சொல்லி இருக்காங்க. அப்போ மது போதையில யாருக்கிட்டையாவது வம்பிழுத்து அதனால வந்த சண்டையில ருத்ராஜை யாரோ கொலை செஞ்சு ஆற்றுல போட்டிருப்பாங்களோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். கிருஷ்ணகிரி அஞ்சட்டி பகுதியைச் சேர்ந்த ருத்ராஜும் கேரட்டியைச் சேர்ந்த 48 வயசான முருகேசனும் நண்பர்கள். இவங்களோட நண்பர்கள் மூர்த்தி, நாகராஜ் 2 பேர் ஒகேனக்கல்ல வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த 4 பேரும் நெருங்கிய நண்பர்கள். 48 வயசான முருகேசனுக்கு +2 படிக்கிற மகள் இருக்காங்க. இந்த சூழல்ல கல்யாணமாகாம இருந்த ருத்ராஜ் முருகேசன் கிட்ட போய் உன்னோட பொண்ணை எனக்கு கட்டி வைன்னு கேட்டதாகவும், சிறுமி ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால கோபத்தோட உச்சிக்கே போன முருகேசன் ருத்ராஜை சரமாரியா தாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம ருத்ராஜுக்கு ஏற்கனவே கொடுத்த 45,000 ரூபாயையும் கேட்டிருக்காரு முருகேசன். அப்போ 2 பேத்துக்கு நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. முருகேசன் இந்த விஷயத்தை தன்னோட 2 நண்பர்கள் கிட்டையும் சொல்லவே அவங்களும் ருத்ராஜுக்கு எதிராக மாறிட்டாங்க. பார்க்குற இடத்துல எல்லாம் முறைச்சிக்கிறது, வாய் தகராறு பண்றதுன்னு 4 பேரும் எதிரும் புதிருமாகவே இருந்திருக்காங்க. இதுக்கிடையில ஒரு நாள் முருகேசன் தனியா நடந்து போயிட்டு இருந்தப்ப ருத்ராஜும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து அவரை அடிச்சு உதைச்சு காயப்படுத்தினதா சொல்லப்படுது. அதுல இருந்து ருத்ராஜை தீர்த்து கட்டிடணும்னு முருகேசன் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு ருத்ராஜுக்கு போன் பண்ண முருகேசன், நடந்தது நடந்து போச்சு, இனிமே சண்டை எதுவும் போட வேண்டாம், எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானம் பேசியிருக்க. நண்பன் அப்படி பேசினதும் ருத்ராஜும் மனம் இறங்கி பேசவே அவரை மது குடிக்க போலான்னு கூப்பிட்டிருக்கான் முருகேசன். அதுக்கு பிறகு ருத்ராஜை கூட்டிக்கிட்டு முருகேசன் ஒகேனக்கல்லுக்கு போக அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூர்த்தியும் நாகராஜும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆலம்பாடியில உள்ள நீலகிரி தோப்புக்கு போய் மது குடிச்சிருக்காங்க. ருத்ராஜுக்கு போதை தலைக்கேறினதும் முருகேசன், மூர்த்தி, நாகராஜ் 3 பேரும் சேர்ந்து ருத்ராஜை சரமாரியா அடிச்சு உதைச்சு வயிற கிழிச்சு கொடூரமான முறையில துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதோட சடலத்தோட இடுப்புல கல்ல கட்டி அங்க இருந்த காவிரி ஆற்றுல வீசிட்டு எஸ்கேப் ஆகி இருக்காங்க. காவல்துறையினர் விசாரணையில் இந்த மொத்த உண்மைகளும் தெரிய வரவே கொலையாளிகள் முருகேசன், மூர்த்தி, நாகராஜ் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.